Welcome to our Sai students. Today classல நம்ம communication and networking conceptsல வர next ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா data communication terminologies and transmission media. இந்த ரெண்டு பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸில் டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, தென் ஸ்விட்சிங் அந்த நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுற ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியா, இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஒரு நெட்வொர்க் அப்படின்னா சம் இண்டிபெண்ட் ஒரு ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அப்படின்னா சம் ஷேர்டு மீடியம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணும். அதுதான் வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கம்யூனிகேஷன், அதில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர்லாம் கம்யூனிகேஷன் நடக்கிறப்ப டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரூ திஸ் டெர்மினாலஜி. இந்த சம் டெர்மினாலஜி யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும். ஓகேவா? த வேரியஸ் டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் ஆர், இதில் என்னென்ன டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாத ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும், மொபைல் வேணும், இது சிக்னல் வேணும், சிம் கார்டு வேணும். இந்த மாதிரி நிறையா டிவைசஸ் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொரு வந்து டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். அதில் என்னென்ன வேரியஸ் டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லிடுறேன். சேனல், பாட் ரேட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். தென் பேண்ட்வித்து, லாஸ்ட் ஒன் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். இந்த நாளை பற்றி தான் இந்த கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸில் பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் சேனல்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கம்யூனிகேஷன் சேனல் பார்த்துருந்தோம். ஒரு டிவைஸில் ஒரு ஏதாவது ஒரு மீடியம் இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு இதுக்கு ஒரு பாயிண்ட்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு என்ன பண்ணுறதுனா டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணுறது ஷேர் பண்ணிக்கிறது. த்ரூ கம்யூனிகேஷன் சேனல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அதுதான் சேனல். A communication channel is a medium that is used in the transmission of message from one point to another. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு சம் மெசேஜ் இல்லை டேட்டாஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மீடியம் தான் வந்து மீடியமாக ஆக்ட் பண்ணுறதா வந்து கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம 3 டைப் ஆஃப் சேனல் பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் மே ரெஃபர் டு த என்டையர் ஃபிசிக்கல் மீடியம் சச்சஸ் டெலிஃபோன் லைன். நம்ம டெலிஃபோன் லைன்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த சேனல் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மீடியமாக எந்தெந்த இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோன் லைன்ஸில், தென் ஆப்டிக்கல் ஃபைபர், கோஆக்சியல் கேபிள் ஆர் ட்விஸ்டட் பேர், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்த சேனல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெஃபர் ஆகும். இட் மே ரெஃபர் டு ஒன் ஆஃப் தி செவரல் கெரியர் ஃப்ரீக்வன்சிஸ் டிரான்ஸ்மிட்டட் சைமல்டேனியஸ்லி வித் இந்த லைன். அப்படின்னா சைமல்டேனியஸில் என்ன பண்ணலாம், நம்ம சிக்னல்ஸோ இல்லை டேட்டாஸோ என்ன பண்ணலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். த்ரூ திஸ் சேனல் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டாஸோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணால் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். அது சைமல்டேனியஸாக. இந்த சேனல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த ஸ்பீட், அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இது கூகுள்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்து என்னாகும், நம்மளுக்கு வந்துட்டு அது உங்களோட நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வித்தின் செகண்டில் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பீட் கம்மியாக இருந்தால் என்னாகும், நம்மளுக்கு லோ இதில் தான் என்னாகும் டேட்டாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 3 ப்ராட் கேட்டகரிஸை வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேனல் வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடை பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் சேனல் வந்துட்டு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் இஸ் நேரோ பேண்ட், செகண்ட் வாய்ஸ் பேண்ட், தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ப்ராட்பேண்ட். ஓகே, நேரோ பேண்ட், வாய்ஸ் பேண்ட், ப்ராட்பேண்ட், இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேரோ பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நேரோ பேண்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்லோவாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா டேட்டாஸ் வந்துட்டு கம்யூனிகேட் ஆகும், which is slow and used for telegraph lines.
நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லோ ஸ்பீட் டெர்மினல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ஸ்பீடு வந்து லோவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நேரோ பேண்ட் கனெக்ஷன் தான் இருக்குது. நம்ம எப்படி சிக்னல் சொல்கிறோம்ல, நம்மளுக்கு காமிச்சதுன்னா செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது சிக்னல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அடுத்தது ஹெச் ப்ளஸ், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட இது வந்து ரேஞ்ச் வந்து சொல்கிறோம்ல, சிக்னலோட ரேஞ்ச். அதே மாதிரி இங்கே கம்யூனிகேஷன் சேனலோட இது பார்க்கும்போது ஸ்பீட் லோவாக இருந்துச்சு அப்படின்னா நேரோ பேண்ட் இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நேரோ பேண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெலிகிராஃப் லைன்ஸில் வந்துட்டு இந்த நேரோ பேண்ட் கான்செப்ட் தான் நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கும். தென் செகண்ட் வாய்ஸ் பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆர்டினரி டெலிஃபோன் கலெக்ஷன், அதாவது நம்ம மொபைல் ஃபோன் கனெக்ஷன் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வாய்ஸ் பேண்ட், நம்ம பேசுகிறது நம்ம வாய்ஸ் தான் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது. தென் ப்ராட்பேண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் சேனல்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு ஹை ஸ்பீடில் டேட்டாஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். ஹை ஸ்பீடு மட்டும் இல்லை, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸும் என்ன ஆகும், நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். which is fastest and used for transmitting large volumes of data at high speeds. இதுதான் வந்துட்டு சேனல். அதாவது டேட்டா டெர்மினாலஜியில் இருக்க டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சேனல். தென் பாட் ரேட். இதை பார்த்தோம் அப்படின்னா, பாட் ரேட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு டேட்டாஸோ இல்லை மெசேஜோ ஏதோ ஒன்று சென்ட் பண்ணுறோன்னு சொன்னோம்ல த்ரூ சேனல் மூலிமா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சிக்னல்ஸாக தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, சிக்னல்ஸாக பாஸ் ஆகலாம், இல்லைன்னா டிஜிட்டல் வேவில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், டேட்டாஸ் வந்துட்டு பாஸ் ஆகலாம். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி என்ன பண்ணோம், டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகுது, அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு பாட் ரேட். இட் இஸ் அ மெஷர் ஆஃப் தி நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், அதாவது சிக்னல்ஸ் transferred or line changes every second. ஒவ்வொரு செகண்ட்க்கும் எவ்வளோ இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த பாட் ரேட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் மே ரெப்ரசன்ட் மோர் தேன் ஒன் பைனரி பிட். இது வந்து மோர் தேன் ஒன் பைனரி பிட்டை வந்துட்டு நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஒவ்வொரு சிம்பிளும் வந்துட்டு ரெப்ரசன்ட் செவரல் பிட்ஸ் ஆஃப், இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்ட் பண்ணும்போது சிக்னல்ஸ் வந்துட்டு ஒரு பிட்டாகவும் நம்ம சென்ட் பண்ணலாம், இல்லை செவரல் பிட்ஸ் ஆஃப் டேட்டாவும் என்ன பண்ணும், நம்மளுக்கு சென்ட் பண்ணும். டேட்டா சென்ட் ஆகிறது பைனரி ஃபார்மில் பைனரி என்கோட் சிக்னலில் சென்ட் ஆகும், இல்லை அப்படின்னா செவரல் பிட்ஸ் ஆஃப் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சென்ட் ஆகும். ஒவ்வொரு சிம்பிள்ஸும், அதாவது ஒவ்வொரு சிக்னல்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மில் நம்மளுக்கு டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு பைனரி சிக்னல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து மெஷர்டு வந்து 20, இந்த பாட் ரேட்டை வந்து ஹெட்ஸில் வந்து நம்ம இது பண்ணுவோம். பைனரி சிக்னல் ஆஃப் 20 ஹெட்ஸ், அதாவது 20 ஹெட்ஸ் வந்து நம்ம பைனரி சிக்னல் சென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் டு 20 பாட் ரேட். அதாவது பைனரி சிக்னல் 20 ஹெட்ஸ் நம்மளுக்கு சென்ட் ஆகுது அப்படின்னா எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா 20 பாட்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பர் செகண்டுக்கு 20 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் பேண்ட்வித்து. ஓகே, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும், எவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு போயிருக்குன்னு மெஷர் பண்ணலாம். தென் எவ்வளோ டைம்ஸில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸில் அது சென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போகும்போது நம்ம மெஷர் பண்ணலாம். அதுக்காக அந்த மெஷர்மெண்ட்டில் அந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து பேண்ட்வித் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி டைமை கால்குலேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து இந்த பேண்ட்வித்துங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா சென்ட் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பேண்ட்வித்தில் வந்து நம்மளுக்கு வந்து அனலாக் சிக்னல்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தான் நம்ம இது பேண்ட்வித் வந்து கால்குலேட் பண்ண முடியும். பேண்ட்வித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் அ சேனல் மெஷர்ட் ஆஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு நடுவில் இருக்க ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அதாவது ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல், அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு டேட்டாஸ் வந்து எப்படி வந்து நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் சென்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பேண்ட்வித். இஸ் தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் அ சேனலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறது தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மெஷர் பண்ணுவோம்.
இதனுடைய மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் என்னன்னு எப்படி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் பேண்ட்விட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேண்ட்வித் எவ்வளோ அவைலபிளாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதனுடைய டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இது நம்ம பேண்ட்வித் வந்து நம்மளுக்கு லார்ஜாக இருந்ததுன்னா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்கும். இதே பேண்ட்வித் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அது வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சியை வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம். இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெட்ஸ், அதாவது ஹெச்/இசட் அப்படிங்கிறத நம்ம அதை டினோட் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பர் செகண்டுக்கு நம்மளுக்கு மெஷர் ஆகிட்டே இருக்கும். இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெட்ஸ் ஹெட்ஸ் நம்ம மெஷர் பண்ண ரேஞ்சை வந்துட்டு ஹெட்ஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். 1 ஹெட்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு 1 சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி அண்டு பீரியட் வந்துட்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்வர்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் ஃப்ரீக்வன்சி வேணும், ஃப்ரீக்வன்சியை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை டைம், டின்னா டைம். இதே டைமை பீரியட்னாலும் டைம்னாலும் ஒன்று தான். இந்த டைமை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கிடச்சிரும். இதுதான் வந்து 1/1 வந்து இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த ஹெட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய பீரியட் ஆஃப் இது இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபி சைஸில் போகுதா, எம்பியில் போகுதா, ஜிபியில் போகுதா, டெராபைட் அந்த மாதிரி நம்மளாம் சைஸை வந்து டிஃபைன் பண்ணி சொல்லலாம். சேம் அதே மாதிரி இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு சம் யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்ஸு, மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், அந்த மாதிரி சம் செகண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஈக்குவலண்ட் செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டை வந்து டினோட் பண்ணும். மில்லி செகண்ட் அதாவது எம்எஸ்ல அதை மென்ஷன் பண்ணுவோம். அது வந்துட்டு 10⁻³ செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலண்ட் டு 1 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சம் லிஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நானோ செகண்ட், சைக்கோ செகண்ட்ஸ், ஹெட்ஸு, கிலோ ஹெட்ஸு, மெகா ஹெட்ஸு, ஜிகா ஹெட்ஸு, டெரா ஹெட்ஸ் இந்த மாதிரி சம் லிஸ்ட் இருக்குது. அதனோட ஈக்குவலண்ட் சைஸும் என்ன எவ்வளோ இது ஈக்குவலண்ட் இருந்துச்சுன்னா இந்த இது வந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நம்ம பார்க்க போகிறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட், அதாவது டிடிஆர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறது பேண்ட்வித்து, எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்டல் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். அது வந்து அனலாக இதாகும். அனலாக கால்குலேட் பண்ணுறது பேண்ட்வித்து, டிஜிட்டலாக எவ்வளோ சென்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா தட் இஸ் மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் அ கிவன் டைம். நம்ம கொடுத்துருக்க டைம்குள்ளார டேட்டாஸ் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். இன் டெலிகம்யூனிகேஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மாக பிட்ஸ் மெஷர்டு இன் பிட்ஸ் பர் செகண்ட். ஒவ்வொரு பர் செகண்டுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பிட்ஸ் பர் செகண்ட். ஓகே, பிட்ஸ் பர் செகண்ட் சொன்னோம்ல, பிட்ஸ் பர் செகண்ட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பாட் ரேட் வந்து ஒரு பர் செகண்டுக்கு நம்ம அந்த பாட் ரேட் வந்து கால்குலேட் பண்ண மாதிரி இங்கேயும் பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு கால்குலேட் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பிட்ஸ் பர் செகண்ட். திஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டேட்டா பிட்ஸ் பர் செகண்ட். பர் செகண்ட்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா பிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இது. இது சேம் ஆஸ் தி பாட் ரேட் மாதிரியே தான். அங்கே சிக்னலை கால்குலேட் பண்ணுவோம், இங்கே வந்து டேட்டாஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இதே பைனரி சிக்னல் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாட் ரேட் வந்து பைனரி சிக்னல் இதில் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா பாட் ரேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் பேண்ட்வித்க்கு வந்து சம் யூனிட்ஸ் சொன்ன மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கும் ஒரு சம் யூனிட்ஸ், அதாவது எப்படி வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து நம்ம அங்கே வந்து செகண்ட்ஸ், மில்லி செகண்ட், நானோ செகண்ட்ஸில் டினோட் பண்ண மாதிரி இங்கே வந்து சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்காக சம் கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ் இந்த மாதிரி சம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து மெஷர் பண்ணுவோம். இதில் வந்து 2 இருக்குது. நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்டுக்காக ஒரு சம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நான் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்டுக்கு சம் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா
இதோ கூட நீங்கள் ஒரு ஒன் மார்க்காக நம்மளுக்கு கேட்கலாம். நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ் வந்துட்டு எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ரேட்டை வந்துட்டு எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிபிஎஸ், எம்பிபிஎஸ், ஜிபிபிஎஸ் அண்ட் டிபி. அதாவது டிபிபிஎஸ், கேபினா கிலோ, அதாவது கேபி சைஸு, எம்பி, ஜிபி, அடுத்து டெராபைட் அந்த இது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேபிபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கிலோபைட் பர் செகண்ட், அதுதான் வந்து கேபிபிஎஸ். இது வந்து 1 கேபிபிஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 1000 பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு 1000 பிட்ஸ் பர் செகண்டுக்கு ஈக்குவல்ஸ் ஆனதான் 1 கேபிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம்பிபிஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 கேபிபிஎஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு மெகாபிட் பர் செகண்ட். எம்பிபிஎஸ்னால் மெகாபிட் பர் செகண்ட். இது வந்து 1000 பிட்ஸ் பர் செகண்ட் ஈக்குவலன் டு 1 கிலோபிட் பர் செகண்ட். தென் 1000 கேபிபிஎஸ் இஸ் ஈக்குவலன் டு 1 மெகாபிட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிபிஎஸ் அப்படின்னா ஜிகாபைட் பர் செகண்ட். இது வந்து 1000 எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா 1 மில்லியன் கேபிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆனது. அதை விட நம்ம இதையும் ஃபர்ஸ்ட் வந்து ஜிகாபைட்ஸ் வந்துட்டு நம்ம 1000 எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது கேபிபிஎஸ்ல வந்துட்டு நம்ம ஜிகாபைட்டை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 1 மில்லியன் கேபிபிஎஸ் சேர்ந்தது ஒரு ஜிகாபைட்டு. இதே பிட்ஸ் பர் செகண்டில் சொல்கிறோம் அப்படின்னா 1 பில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட் சேர்ந்தது தான் வந்து 1 ஜிகாபைட் அப்படின்னு சொல்கிறோம். தென் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெராபைட்டு. இது வந்து ஈக்குவலன் டு 1000 ஜிபிபிஎஸ் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு டெராபைட்டு. இதை வந்து எம்பிபிஎஸ்ல சொல்லும்போது 1 மில்லியன் அண்டு பிபிஎஸ்ல சொல்லும்போது ட்ரில்லியன் ரேஞ்ச் 1 ட்ரில்லியன் டிபிஎஸ் சேர்ந்தது தான் வந்து பிபிஎஸ் சேர்ந்ததை வந்து ஒரு டிபிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்டுக்கு. நான் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பைட்ஸ் பர் செகண்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து மெஷர் பண்ணுவோம். டேட்டா ரேட்ஸ் பர் நான் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் ஆர் சம்டைம்ஸ் ஷோன் இன் பைட்ஸ் பர் செகண்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கேபிபிஎஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோபைட் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்ட்க்கு 1 கேபிபிஎஸ் வந்துட்டு 1 கிலோபைட் பர் செகண்ட்க்கு ஈக்குவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே எம்பிபிஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மெகாபைட் பர் செகண்டுக்கு அது ஈக்குவலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜிபிபிஎஸ் டெராபைட்ஸ் எல்லாமே பர் செகண்ட்க்கு அது இன்னும் ஈக்குவலன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் அண்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் ஓவர். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அந்த கம்யூனிகேஷனில் எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸில் சேனல், என்னென்ன மாதிரி சேனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதனுடைய ரேட்ஸ் அதை கால்குலேட் பண்ணுறதுல பாட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது வந்து சிக்னல்ஸ் எப்படி எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு அது. தென் பேண்ட்வித்து, ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அனலாக் சிக்னல்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, சேனலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேண்ட்வித் பார்த்தோம். அதில் சம் மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட், இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ், அதாவது டிஜிட்டல் டேட்டாஸ் எவ்வளோ நம்மளுக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத டிரான்ஸ்மிட் ஆகிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கும் சம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியா. டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கம்யூனிகேஷன் மீடியான்னு சொல்லலாம், இல்லை கனெக்டிங் மீடியானுக்கும் சொல்லலாம். அதாவது டிரான்ஸ்மிஷன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கான மீடியம், எந்தெந்த மீடியம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் இங்கேருந்து நம்ம இன்னொருக்கிட்ட பேசுகிறோன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மொபைல் ஃபோன் தான் நம்மளோட மீடியம். இது வந்து நார்மல் அவுட் சைடில் இருக்கிறது. இதே வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இன்டீரியரில் என்ன மீடியம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, கம்யூனிகேஷன் மீடியா ஆஃப் அ நெட்வொர்க் ரெஃபர் டு தி டிரான்ஸ்மிஷன் மீடியா.
கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே என்ன நடக்கும், டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் யூஸ் பண்ணி இல்லை கனெக்டிங் மீடியா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். இட் கேரிஸ் அ சிக்னல் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர். இது என்ன பண்ணால் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சிக்னலை கேரி அவுட் பண்ணி என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிட் பண்ணும். இதை வந்துட்டு த கம்யூனிகேஷன் மீடியா கேன் ஆல்சோ பி ரெஃபர்ட் அஸ் கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்துட்டு நம்மளுக்கு 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கைடட் மீடியா, செகண்ட் வந்து அன்கைடட் மீடியா. கைடட் மீடியா அப்படின்னா அனதர் நேமில் சொல்லணும்னா ஒயர்டு டெக்னாலஜி. இன்னொன்று வந்து அன்கைடட்னா ஒயர்லெஸ். அதாவது நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஒயர்டு மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் என்ன பண்ணலாம், நம்ம சென்ட் பண்ணலாம். அதை தான் வந்து இங்கே கைடட் அன்கைடட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கைடட் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஒயர்டு டெக்னாலஜி என்னென்ன மாதிரி ஒயர்டு டிவைஸில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கைடடில் பார்ப்போம். த கம்ப்யூட்டர்ஸ் இன் அ நெட்வொர்க் ஆர் கனெக்டட் த்ரூ ஒயர் ஆர் கேபிள். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ஒயர் ஆர் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒயர்டு டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். The data signal physically gets transferred from the transmitting computer to the receiving computer through the wired cable. அதாவது transmitting computer அப்படின்னா எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதுதான் வந்து transmitting, அதாவது சென்டர், அதுதான் வந்து transmitting computer. ரிசீவ் பண்ணுறது ரிசீவிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கலாக நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது த்ரூ ஒயர்டு கேபிள்ஸ் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன், அது ஒயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலிமா நம்ம டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன மாதிரி கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கைடட் மீடியா வந்துட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள், செகண்ட் கோஆக்சியல் கேபிள், தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த 3 கேபிள் தான் வந்து ஒயர்டு டெக்னாலஜிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஒயர்டு டெக்னாலஜினாவே இந்த 3 கேபிள் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். கம்யூனிகேஷன் பர்பஸ் இந்த ஒயர்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த 3 கேபிள் மூலிமா தான் நம்மளுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்னென்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ட்விஸ்டட் பேர் வந்துட்டு ஈஸியாக அதை என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்விஸ்டட் பேர்னால் அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 identical 1 mm thick copper wires wrapped together and twisted around each other. இதில் என்ன பண்ணால் ட்விஸ்டட் பேர் அப்படின்னா 2 பேர் ஆஃப் ஒயர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதாவது 1 mm திக் சைஸில் இருக்க ஒரு காப்பர் ஒயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றா ரேப் பண்ணி ஒன்றோட ஒன்று ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்விஸ்டட் அரவுண்ட் ஈச் அதர். அதுதான் வந்து அப்படி இருக்கிறது தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். இது என்ன ஏன் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் போகிறோம் அப்படின்னா கிராஸ் டாக் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ட்விஸ்டட் பேர் இது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கேபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். வித்தின் ஒரு 100 மீட்டருக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன ஆகும்னா டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகும். அதுக்கு மேலே போயிட்டா இந்த கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்படி 100 மீட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம இதை சென்ட் பண்ணுறதுனால இது வந்துட்டு நாட் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சிக்னல் ஒவ்வொரு கனெக்ஷனை வந்து நம்ம கொடுக்க முடியுமா, இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் கண்டிப்பாக இது வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷீல்டட், செகண்ட் ஒன்று தான் அன்ஷீல்டடு. ஷீல்டட்னா எஸ்டிபி, ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிபி கேபிள் அண்ட் யூடிபி. எஸ்டிபி அப்படின்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், யூடிபினா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஃபர்ஸ்ட் ஷீல்டட் பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பேர் ஆஃப் ஒயர்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷீல்டிங் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸ்டாக் அண்ட் இன்ஃபரன்ஸ்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதர் எக்ஸ்டர்னல் இன்ஃபரன்ஸ் அந்த கிராஸ்டாக்லேருந்துலாம் என்ன பண்ணுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக வந்து இந்த ஷீல்டட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அன்ஷீல்டட் அப்படின்னா இட் ஹாஸ் 2 அன்ஷீல்டட் ஒயர்ஸ் ட்விஸ்டட் அரவுண்ட் ஈச் அதர். ஷீல்டடில் ஷீல்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் பேர்ஸ் ஆஃப் ஒயர்ஸு 2 பேர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் வந்து ஷீல்டிங் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அன்ஷீல்டடில் 2 அன்ஷீல்டட் ஒயர்ஸ் ட்விஸ்டட் அரவுண்ட் ஈச் அதர்.
இந்த யூடிபி கேபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி லேண்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் டெலிஃபோன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ட்விஸ்டட் பேர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ட்விஸ்டட் பேரில் வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு டெவலப் அதாவது ஃபவுண்ட் பண்ணாங்க. இது என்ன பண்ண அப்படின்னா இது வந்து ட்விஸ்டட் பேர் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பட் இந்த கோஆக்சியல் கேபிள் வந்துட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியாது. தென் இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்டட் பேர் வந்து வித்தின் 100 மீட்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம கேரி அவுட் பண்ணிக்க முடியும். பட் கோஆக்சியல் யூஸ் பண்ணும்போது கோஆக்சியலில் வந்துட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 மீட்டர்ஸ்லேருந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் ஒயர் கோர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் ஒயர் இருக்கும், அதை சுற்றி மேலே என்ன இருக்குன்னா ஃபாயில் சீல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். அதுக்கு மேலே சம் ஒயர் மெஷ் வந்துட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் ஒயர் கோர் இருக்கும், அதை சுற்றி அதுக்கு மேலே ஃபாயில் ஷீல்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே சம் ஒயர் மெஷ் அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கிறத வந்து கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஈச் செப்பரேட்டட் பை சம் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்சுலேட்டர். அப்படி நம்ம சொல்லணும்ல இந்த ஃபாயில் சீல்ஸ் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம் இன்சுலேட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிரவுண்ட் எர்த்தோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. தென் அதர் ஏதாவது இன்சுலேட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை இது பண்ணுறதுக்கு கேரி அவுட் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் இன்சுலேட்டர் வந்து நம்ம மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த கோஆக்சியல் கேபிளில். இந்த நம்ம உள்ளே சொல்லணும்ல இன்னர் சாலிட் ஒயர் சொன்னோம்ல, அது என்ன பண்ணால் சிக்னலை வந்துட்டு கேரி அவுட் பண்ணி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒயர் தான், அந்த உள்ளே இருக்க ஒயர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா சிக்னல்ஸை வந்துட்டு கேரி அவுட் பண்ணும். தென் அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஒரு இந்த பிளாஸ்டிக் இன்சுலேட்டர், அது என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்திங் அந்த கிரவுண்டிங்கோட என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணும். அதுக்காக அந்த இன்சுலேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தென் நம்ம சொன்னோம்ல 150லேருந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இது ஒரு மெட்ரோபாலிஷன் ஏரியா இந்த இடத்துல எல்லாம் நம்ம மெட்ரோபாலிட்டிஷன் ஏரியாவில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கனெக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த மாதிரி கோஆக்சியல் கேபிள் தான் வந்துட்டு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். சேம் இதுலேயும் 2 டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திக்நெட் அண்டு தின்னெட். ஃபர்ஸ்ட் திக்நெட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தின்னெட்டை விட ரொம்ப திக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபார்ம் ஆஃப் கோஆக்சியல் கேபிள் இஸ் திக்கர் தேன் தின்னெட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 500 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் 150லேருந்து 500 வரைக்கும் நம்மளுக்கு கேரி அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த திக்நெட் வந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் நம்மளுக்கு டேட்டாஸை வந்து கம்யூனிகேட் பண்ணும். பட் இந்த தின்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா 185 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ணுன்னா இதனுடைய லென்த் 185 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இது வந்து கம்யூனிகேட் பண்ணும் அந்த இந்த தின்னெட் அப்படிங்கிறது. இதுதான் திக்நெட் அண்டு தின்னெட், அதாவது கோஆக்சியல் கேபிள். இதுக்கு 2 டைப் ஆஃப் கோஆக்சியல் கேபிள். தென் தேர்ட் ஒன் ஒயர்டு டெக்னாலஜியில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ், அதாவது இது ஃபர்ஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தின் த்ரெட்ஸு. இந்த ஒரு தின் த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து அதில் உள்ளே இருக்கும். இது வந்து கிளாஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு, அந்த எல்லாமே கிளாஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து மெட்டீரியல் வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா சிக்னல்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறது இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் சிக்னல்ஸாக மட்டும்தான் என்ன பண்ணுன்னா இது கேரி அவுட் பண்ணும். இந்த மேலே பார்த்தோம்னா இது கோஆக்சியல், இது வந்து அனலாக் அண்டு டிஜிட்டல் ரெண்டையுமே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா ஷேர் பண்ண முடியும். பட் இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் ஒன்லி டிஜிட்டல் மட்டும்தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு கேரி அவுட் ஆகும். ஓகே, இது என்ன பண்ணால் லைட் சிக்னல்ஸாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸை வந்துட்டு அந்த ஃபைபர் கேபிள் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லைட் எமிட்டிங் டயாட்ஸாக இருக்குல்ல, நான் லேசர் டயாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
அதை வந்து நம்ம அந்த லைட் சிக்னல் சொன்னோம்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றா லைட் எமிட் டயோட்ஸ் இல்லைன்னா லேசர் டயோட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எப்படி இப்போ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கும் அந்த ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா என்கிரிப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். சென்டர் என்ன ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் மெசேஜ் எடுத்துப்பாங்க. சேம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸ் இந்த இது வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா சென்ட் ஆகிறது வந்து மாடுலேட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் ஆகும். யூஸிங் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து அந்த லைட் பீமில் போகும்போது மாடுலேட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் ஆகும். ரிசீவர் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிக்னல்ஸை வந்துட்டு டிமாடுலேட் பண்ணி அவங்க வந்து வியூ பண்ணிப்பாங்க. இதை வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் நம்மளுக்கு நடக்கும். சேம் இதுலேயும் 2 டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மோட் மல்டி மோட் அப்படின்னு 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் மோட் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இதில் நான் மறந்துட்டேன். ஆப்டிக்கல் ஃபைபர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ட்விஸ்டட் பேர்னா 100 மீட்டர்ஸ் மட்டும் கேரி அவுட் பண்ணும். கோஆக்சியல்னா 150லேருந்து 500 வரைக்கும். மோர் தேன் 500 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்பேண்ட். இப்போ நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வந்து நமக்கு ஒயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நியரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்ததுக்கப்புறம் 500 மீட்டருக்கு மேலே என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஒயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ணுறோம் எது பண்ணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம நார்மல் இந்த ஏதாவது சின்ன சின்ன கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த அந்த கோஆக்சியல்னா ட்விஸ்டட் பேர் அந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே சிட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பிளேசஸ்லேயே நம்மளுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பீடு வந்து அங்கே ரொம்ப நம்ம எப்படி ஒரு பர் செகண்ட்குள்ளே நம்மளுக்கு ஒரு எம்பி சைஸில் நமக்கு டவுன்லோட் ஆக சான்ஸ் இருக்குது. தென் இதனுடைய பேண்ட்வித் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பேண்ட்வித் ஹையாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் லேண்ட்லைன் கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கால் நம்ம வீட்டிலேயே இந்த சம்திங் ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை, நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துலேருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இதாகிட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டிப்பாக அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன கண்டிப்பாக வேணும், நம்மளுக்கு சம் நாலேஜஸ் கண்டிப்பாக ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்போ ஒரு 10 வீடு இருந்தால் ஓகே, இதே 100 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இதில் 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், சிங்கிள் மோட் அண்ட் மல்டி மோடு. சிங்கிள் மோடு என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் அ செக்மெண்ட் லென்த் ஆஃப் அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பேண்ட்வித் அப் டு 100 Mbps வரைக்கும். இது வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் லென்த்தை வந்து நம்ம சிக்னலை வந்து இது பண்ணிக்கலாம். இதனோட பேண்ட்வித் வந்து 100 Mbps வரைக்கும் நம்மளுக்கு பேண்ட்வித் ரேஞ்ச் இருக்கும். இதே மல்டி மோட் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கவர் பண்ண முடியும். பேண்ட்வித் வந்து 2 Gbps வரைக்கும் என்ன பண்ணால் பேண்ட்வித் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஓகே, இந்த 3 தான் வந்துட்டு ஒயர்டு டெக்னாலஜிஸோடது, ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். தென் நம்ம பார்க்க போகிறது அன்கைடட் மீடியா, அதாவது ஒயர்லெஸ் டெக்னாலஜி. நம்ம நார்மலாகவே ஒயர்லெஸ் டெக்னாலஜி நம்ம என்ன சொல்லலாம், மொபைல் ஃபோனு, வாக்கி டாக்கி அந்த மாதிரி என்ன சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஒயர்லெஸ் தான். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒயர்லெஸில் பார்த்தோம் அப்படின்னா when the computers in a network are interconnected and data is transmitted through waves. அதாவது நம்ம ஒயர்டு டெக்னாலஜிஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் த்ரூ ஒயர்ஸ் மூலிமா இன்டர்கனெக்டில் இருக்கும், அதாவது கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து கனெக்டிவிட்டி இன்டர்கனெக்ட் எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிக்னல் வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா த்ரூ வேவ்ஸ் மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு சிக்னல் வந்து பாஸ் ஆகும்.
ஓகே, சம் எக்ஸாம்பிள், அதாவது அன்கைடட் மீடியாவுக்கு சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத், இன்ஃப்ராரெட்டு, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். இந்த 5 தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒயர்லெஸ் டெக்னாலஜிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம மொபைல் ஃபோனில் ப்ளூடூத் யூஸ் பண்ணோம். அந்த கான்செப்டே பாருங்கள். டேட்டா வந்துட்டு ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு என்ன பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். பட் என்ன, ஷார்ட் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எந்த இதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க், அதாவது பேன். நம்ம நெட்வொர்க் டைப்ஸ் கீழே பார்ப்போம், அதில் உங்களுக்கு பேன் வரும். இந்த ப்ளூடூத் வந்து அந்த பேன்கிற கான்செப்ட்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் நேம் வந்து எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ஹரால்ட் ப்ளூடூத் கிங் டென்மார்க் அப்படிங்கிறது தான். அதுலேருந்து நம்மளுக்கு இந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு டிரைவ் ஆச்சு. இதுதான் ப்ளூடூத். தென் இன்ஃப்ராரெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட்டுங்கிறது வந்து சம் லைட்ஸ் தான் வந்து இன்ஃப்ராரெட் லைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம நார்மல் டிவி ரிமோட்லாம் இருக்குல்ல இன்ஃப்ராரெட் லைட்டு, நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லைட் சிக்னல் பாஸ் ஆகுறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதுதான் வந்து இன்ஃப்ராரெட் லைட்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் தட் இஸ் நாட் விசிபிள் டு ஹியூமன் ஐ. நம்மளால அதை பார்க்க முடியாது, பட் வேவ் லென்த்தாக தான் என்ன ஆகும், நம்மளுக்கு சென்ட் ஆகும். அதுதான் வந்து இன்ஃப்ராரெட் லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவி ரிமோட், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இன்ஃப்ராரெட்னு சொல்லியிருக்கோம். இந்த இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன் ரெக்வயர்ஸை இந்த இன்ஃப்ராரெட் ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸில் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா டிரான்சீவர் வேணும். அதாவது டிரான்சீவர் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, எங்கேருந்து ஒரு இதுலேருந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா யார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிரான்ஸ்மிட்டர். ரிசீவ் பண்ணுறவங்க வந்து ரிசீவர். அதாவது சென்ட் பண்ணுறவங்க, அதாவது நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம், கிளைண்ட் சென்ட் பண்ணுறவங்க வந்துட்டு கிளைண்ட்டு, ரிசீவ் பண்ணுறவங்க சர்வர் அப்படின்னு சொல்கிறோம்ல. சேம் அதே மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுற டிவைஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும், அங்கே ரிசீவ் ஆகிறது வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இந்த டிரான்சீவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இன் போத் டிவைசஸ் தட் கம்யூனிகேட். நம்ம 2 டிவைசஸ்லையுமே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் டிவி ரிமோட் எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் ரிமோட்லேயும் என்ன பண்ணும், அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவுங்கிற கான்செப்ட் இருக்கணும். தென் டிவிலையும் நம்மளுக்கு அந்த போத் டிவைசஸ்மே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இது வேணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்பு, பர்சனல் பிடிஎஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸு, டிஜிட்டல் கேமரா, மொபைல் ஃபோன்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ வேவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வென் 2 terminals communicate by using radio frequencies. ஓகே, நம்ம ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிவிட்டு 2 டெர்மினல்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன். அதாவது 2 டெர்மினல்ஸை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறது த்ரூ தி ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி 2 டெர்மினல்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ரேடியோ வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 2 பார்ட் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர். சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க டிரான்ஸ்மிட்டர், அதாவது எந்த டிவைஸ் வந்து நம்மளுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அது வந்து டிரான்ஸ்மிட்டர். எந்த டிவைஸ் வந்துட்டு சிக்னலை ரிசீவ் பண்ணுதோ அது ரிசீவர். அதை தான் வந்து இந்த ரேடியோ வேவில் சொல்லியிருப்பாங்க. போத் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூஸ் ஆண்டனாஸ் டு ரேடியேட் அண்ட் கேப்சர் த ரேடியோ சிக்னல். ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்டனாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா டு ரேடியேட் அண்ட் கேப்சர் த ரேடியோ சிக்னலை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த ஆண்டனாஸ் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேடியோ வேவ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி இது நம்மளுக்கு நடக்கும். தென் மைக்ரோவேவ்னா எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோ ஓவன் அதிலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் கான்செப்ட் தான், அதாவது ஒயர்லெஸ் இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. Another popular transmission medium is the microwave, which permits data transmission rates of about 16 gigabytes per second. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 16 gigabytes டேட்டாஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். This type of transmission uses high frequency radio signals to transmit data through the space.
இது என்ன பண்ணும், இந்த மாதிரி நம்ம என்ன 16 ஜிகாபைட்ஸ் பர் செகண்டுக்கு சென்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இது ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் கேன் பாஸ் த்ரூ அப்டக்கல்ஸ். அதனுடைய அப்டக்கல்ஸ் பாஸ் பண்ணுது. அது ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பாஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸு மவுண்டைன்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது நம்ம மைக்ரோவேவ் இதை யூஸ் பண்ணும்போது அப்படிங்கும்போது ஏர்த்துலேருந்து மவுண்டைன், அதாவது நம்ம சிக்னல் ஆண்டனா இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, சிக்னல்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதாவது இந்த மொபைல் ஃபோனுக்கு சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம டவர்லாம் சொல்லியிருப்போம்ல, அது கிரவுண்ட் ஏர்த்துலேருந்து டாப் ஆஃப் த இது வரைக்கும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண. சேம் அதே மாதிரி பில்டிங்ஸு, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மைக்ரோவேவ் கான்செப்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணி நம்மளுக்கு கனெக்டிவிட்டி வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு இந்த மைக்ரோவேவ்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் லாஸ்ட்டாக பார்க்குறது சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனாஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது டிஷ்ஷு, அப்போல்லாம் ஆண்டனாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு சேட்டலைட்க்கு வந்து நம்ம இதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்னலை வந்து கேரி அவுட் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. சேட்டலைட்ஸ் ஆர் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் வேர்ல்டு வைட் டுடே. இப்போ எல்லாமே நம்மளுக்கு சேட்டலைட் மூலிமா தான் நடக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் என்னது சேட்டலைட் மூலிமா தான். இப்போ நம்ம இந்த சைடு இருந்து பேசுகிறோம் அப்படின்னா சேட்டலைட்டில் போயிட்டு அதனுடைய டிவைஸ், நம்ம எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ சேட்டலைட் மூலிமா என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிசீவருக்கு வந்து அந்த டேட்டாஸை வந்து பாஸ் பண்ணும். கூகுள் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம இந்த நார்மல் நெட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம், எல்லாமே இப்போ இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனில் தான் நம்மளுக்கு நடக்குது. they can carry a large amount of data in addition to TV signals. இதில் வந்து large amount of data என்ன பண்ணலாம்னா கேரி அவுட் பண்ணிக்க முடியும். when the data is transmitted using satellite then it is said to be satellite communication. ஒரு சேட்டலைட் யூஸ் பண்ணிவிட்டு எப்போ வந்து டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அதுதான் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைக்ரோவேவோட ஒரு ஸ்பெஷல் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்பெஷல் யூஸ் ஆஃப் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா a satellite is placed previously at 36,000 kilometer above the equator where its orbit speed exactly matches the earth rotation speed அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 36,000 கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதனோட டேட்டாஸோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, then the ground station consists of a satellite dish that functions as an antenna and communication equipment to transmit and receive data from satellites passing overhead. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த என்ன அப்படின்னா ஆண்டனாஸு அண்டு இப்போ இருக்க டிஷ்ஷு, நம்ம ஏர்டெல் இந்த மாதிரி நிறைய டிஷ் எல்லாம் பார்க்குறோம்ல, இது எல்லாமே என்ன பண்ணும், காமன் ஒரு பிளேஸில் இருந்துட்டு அவங்களோட எல்லா சேனல்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதனுடைய என்ன நம்மளுக்கு டிவிஸில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க சேட்டலைட்டில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து அதில் சேட்டலைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம அங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸ்க்கு, அதாவது நம்மளோட சிஸ்டம் கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் சேட்டலைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணோம் அதை யூஸ் பண்ணோம். அதை தான் இங்கே வந்து அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுறோங்கிறது வந்து அப்லிங்க்கும் அண்ட் டவுன்லிங்க். நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா இது சிக்னல்ஸ்க்கு வந்து நம்ம நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி மேலேயும் கீழேயும் காமிக்கும். கீழே காமிக்கிறது வந்துட்டு டவுன்லோட் ஆகிறதுக்கும் மேலே காமிக்கிறது அப்லிங்க்குக்கும் காமிக்கும். அதுதான் டவுன்லோட் அண்ட் இதுன்னு சொல்கிறோம். சேட்டலைட் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தான் அங்கே நடக்கும். இதனுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 to 10 Mbps வரைக்கும் இதனுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணும்போது 1லேருந்து 10 Mbps வரைக்கும் இதனுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ். ஒயர்டு ஓகே, இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் ஒயர்டில் வந்துட்டு ட்விஸ்டட் பேரு
கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பார்த்தோம். தென் அன்கைடட் மீடியா, அதாவது ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் ப்ளூடூத்து, இன்ஃப்ராரெட்டு, ரேடியோவேவ், மைக்ரோவேவ், லாஸ்ட்டாக சேட்டலைட் கம்யூனிகேஷன். இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்மளுக்கு ஒயர்லெஸ் டெக்னாலஜிஸில் எப்படி வந்து நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதாவது கைடட் அண்ட் அன்கைடட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியா, இந்த ரெண்டை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெட்வொர்க்ஸ் எப்படி, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.